ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்பனீஸ். ஜேஎல்பிடி N5க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். N5க்கு தேவையான கிராமர் பார்ட்டிகல்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், அட்வர்ப்ஸோட யூசேஜஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷார்ட்டாக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேர்ப்ஸ், நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸோட யூசேஜஸ் எல்லாமே நான் பார்ட் 2 வீடியோவை தனியாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கிராமர் பார்ட்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வா பார்ட்டிக்கல் டாபிக் மார்க்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எதை பற்றி பேசுகிறோம் ஆர் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு பின்னாடி இந்த வா பார்ட்டிக்கலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தனக்கா சான் வா கைஷா இன் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனக்கா சான் கம்பெனி எம்ப்ளாயி. ஸோ தனக்கா சான் பற்றின சென்டென்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பின்னாடி நம்ம வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். நோ பார்ட்டிக்கல், அபவுட், பிலாங்ஸ் டு, கனெக்ட் தி நவுன் அண்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி 3 யூசேஜஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அபவுட் அப்படின்றது ஸோ உடைய அப்படின்ற மீனிங்ல நம்மளுக்கு தனியாக கனெக்ட் ஆகும். ஸோ இது ஜாப்பனீஸ் லாங்குவேஜினுடைய சிடி. நிஹோங்கோ நோ சிடி திஸ். இட் இஸ் அபவுட் ஜாப்பனீஸ். ஸோ திஸ் சிடி இஸ் அபவுட் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்ற அந்த அபவுட் ஆர் அதனுடைய அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நோ பார்ட்டிக்கல். அண்ட் பிலாங்ஸ் டு அப்படின்றதும் சேம் உடைய அப்படின்ற வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, வதாஷினோ ஹொன்தஸ். இது என்னுடைய புக். இட் பிலாங்ஸ் டு மீ. திஸ் புக் பிலாங்ஸ் டு மீ இல்லைங்களா? ஸோ இந்த பிலாங்ஸ் டு அப்படின்றதுக்கு நம்ம நோ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கனெக்ட் தி நவுன் அண்ட் பொசிஷன். ஸோ ஒரு நவுனையும் அதனுடைய பொசிஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இந்த நோ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ண போகிறோம். கின்கோவா யூபின் கியோக்குனோ சிக்கக்குனி அரிமஸ். பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு நவுன், ஒரு பிளேஸ், அண்ட் பொசிஷன் அப்படின்றது இங்கே சிக்காய் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நவுன் அண்ட் பொசிஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நோ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணுறோம். மோ பார்ட்டிக்கல் ஆல்சோ. ஸோ அதுவும் இதுவும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சவுண்டுக்கு தான் இந்த மோ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ண போகிறோம். சத்தோசானோ இஷாதஸ். சத்தோசானோ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மோ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணுறோம். அவரும் டாக்டர் தான் அப்படின்ற அந்த தான் இந்த மோ பார்ட்டிக்கல். ஏ பார்ட்டிக்கல் பிளேஸ் மார்க்கர். ஸோ அதாவது ஸோ எந்த பிளேஸை நோக்கி நீங்கள் போகிறீங்க, டுவர்ட்ஸ் விச் பிளேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற அந்த டைரக்ஷன் ஆர் டெஸ்டினேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஏ பார்ட்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கினோ ஒத்தேராயே இக்கிமாஷ்தா. நேற்றுக்கு நான் கோயிலுக்கு போனேன். சென்கெட்ஸு இந்தோ ஏ கிமாஷ்தா. நான் லாஸ்ட் மந்த் இந்தியாவுக்கு வந்தேன். மை பான் கூஜினி உச்சியே கயரிமஸ். நான் எவ்ரி நைட் 9 o'clock வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவேன். மிகியே மகத்தே குதசாய். ரைட் சைட் டேர்ன் பண்ணுங்க. ஸோ போகிறேன், வரேன், ரிட்டர்ன் ஆகுறேன் ஆர் டேர்ன் பண்ணுறேன். இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். கரா, ஃப்ரம் அண்ட் பிகாஸ் அப்படின்ற 2 மீனிங்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் அப்படின்னா அதுல இருந்து அப்படின்றது. கக்கோவா கூஜி கராதஸ். ஸோ ஸ்கூல் 9 o'clockல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 9 o'clockல இருந்து அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி நம்ம கராலே நம்ம சென்டென்ஸை என் பண்ணிக்கலாம். அண்ட் பிகாஸ் அப்படின்னு ரீசன் சொல்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அத்தமாக இதாய் தஸ்கரா உச்சினி கைத்தேமோ ஈ தஸ்கா. ஸோ தலைவலிக்குது அதனால நான் வீட்டுக்கு போனாலும் ஓகேவா, ரிட்டர்ன் ஆனாலும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அதனால பிகாஸ் அப்படின்னு என்னோட ரீசன்னு சொல்றதுக்கு நம்ம கராவை யூஸ் பண்ணிக்க போறோம். மதே டில். ஸோ ஃப்ரம் படிச்சிட்டோம், டில் அது வரைக்கும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த மதே. கொக்கோக்கரா எக்கி மதே அருயித்தே இக்கிமஸ். இங்க இருந்து ஸ்டேஷன் வரைக்கும் நான் நடந்தே போவேன். ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டு கக்கோவா கூஜி கராதஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஸ்கூல் 9 o'clockல இருந்து 9 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் அப்படின்னாலும் நம்ம சேம் இந்த மதேவை கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நீ பார்ட்டிக்கல். ஸோ இதுக்கு யூசேஜஸ் நிறைய இருக்கு. ஒரு யூசேஜ் அண்ட் அவனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைம். ஸோ டைம் அப்படின்றது ஸோ எந்த டைமுக்கு எழுந்திருச்சிங்க அந்த இக்கு அப்படின்ற சவுண்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த நீ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ண போகிறோம். மை எஸ்ஸா கோஜினி ஓகேமஸ். எவ்ரி மார்னிங் 5 o'clock நான் எழுந்திருப்பேன் அப்படின்றது. அடுத்தது டைம் பீரியட். ஸோ இது பர்டிகுலராக ஒரு மந்த் ஒரு பர்டிகுலராக ஒரு டேட் ஒரு பர்டிகுலர் ஒரு இயர் ஒரு பர்டிகுலராக ஒரு டே. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நீ பார்ட்டிக்கலை யூஸ் பண்ண போகிறோம். கோகட்ஸு நீ நிஹோன் ஏ இக்கிமாஸ். 5th month நான் ஜப்பானுக்கு போக போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பர்டிகுலர் ஒரு மந்த் நான் சொல்கிறேன், அதனால நீ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங் அட் அ பிளேஸ். ஸோ ஒரு பிளேஸில் ஒரு நவுன் இருக்கு அப்படின்றத நான்
சொல்றதுக்கு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீ பார்ட்டிகிள யூஸ் பண்ண போறேன். நிவானி இனுகா இமாஸ். கார்டன்ல டாக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கார்டன்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ பத்தி பேசுறதுக்கு நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்றேன். அடுத்து ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சி அப்படின்னா எத்தனை டைம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இச்சினிச்சினி நீ கை கோஹிவோ நொமிமாஸ். ஒரு நாளைக்கு 2 டைம் நான் காஃபி குடிப்பேன். ஸோ அந்த ஒரு நாளைக்கு அதே இக்கு சவுண்டு தான். பட் இந்த இடத்துல ஃப்ரீக்வென்சி அப்படின்ற மீனிங். அடுத்தது பர்ப்பஸ் ஆஃப் டூயிங் அன் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷனை எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு ஸோ இந்த நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்காயே ஏகாவோ மீனி இக்கிமஸ். அமெரிக்காக்கு படம் பார்க்கறதுக்காக போறேன். ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்கு போறேன் இல்லைங்களா? ஸோ மிமஸ் அப்படின்ற வேர்பை நான் மீனி இக்கிமஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நீ ஆட் பண்ணி ஸோ நீங்க அதுக்காக போறீங்க வரீங்க. ஸோ அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் அட் அ பிளேஸ். ஸோ ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ அந்த பிளேஸ்லயே அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அந்த டைம்லயே அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோனி கபானோ ஒய்தே குதாசாய். ஸோ இந்த இடத்துல பேக்கை வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த இடத்துல பேக்கை வைக்கும்போது ஸோ அந்த ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல கவர் ஆயிடும், கம்ப்ளீட் ஆயிடும் இல்லைங்களா? அண்ட் அந்த பிளேஸுமே வந்து ஆக்குபை ஆயிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க் வந்துட்டு அந்த டைமே அந்த இடத்துல நீங்க அந்த ஆக்ஷன் செஞ்ச உடனே அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க அந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ பார்ட்டிகிள நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேக்கை கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல ஆக்ஷனாவே இருந்தாலும் அந்த ஆக்ஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுறதுனால நம்ம நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு சில மத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இங்க உங்களோட நேமை எழுதுங்கன்னு சொல்லணும். கொக்கோ நீ நமையேவோ கைத்தே குதசாய் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்துட்டு இங்க உங்களோட காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கொக்கோனி குருமாவு தொமித்தே குதாசாய். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்ம நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்வர்ட் மூமெண்ட் ஆர் டுவர்ட்ஸ். அதாவது நீங்க டுவர்ட்ஸ் சம்திங் ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, மூவ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க நீ பார்ட்டிகிள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இன்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தொஷோக்கன்னி ஹைரனா இதே குதசாய். ஸோ லைப்ரரிக்குள்ள போகாதீங்க, உள்ள போகாதீங்கன்னு சொல்லிட்டு என்டர் ஆகுறது. ஸோ அந்த ரூம்க்கு டுவர்ட்ஸ் நீங்க நடந்து போறது தான் உள்ள போகாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வர்ட் மூவ்மெண்ட்டை பத்தி பேசும்போது நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். வென்ஷானி நொரிமஸ்னா ட்ரெயின்ல ஏற போறேன். தோவானி சவரிமஸ்னா டோரை போய் டச் பண்ண போறேன். இசுனி சுவரிமஸ். ஸோ நான் டுவர்ட்ஸ் தி சீட் தான் நான் போயிட்டு உட்கார போறேன் இல்லைங்களா? ஸோ சேர்ல போய் நான் உட்கார்றேன் அப்படின்னா ஸோ டுவர்ட்ஸ் தி சீட் தான் நான் மூவ் பண்ணி போகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் இன்வர்ட் மூமெண்ட்டை பத்தி பேசும்போது நீ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணணும். தே பார்ட்டிகிள் ஆக்ஷன் அட் அ பிளேஸ். ஸோ ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்ல ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னாலே தே பார்ட்டிகிள் தான் யூஸ் பண்ணும். ஏபிசி கைஷதே ஹத்தரக்கிமஸ். நான் ஏபிசி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வெஹிக்கிள். ஸோ எந்த மீடியம் வழியா நீங்க எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம இந்த தே பார்ட்டிகிள் யூஸ் பண்ணலாம். ஸோ மேல பாருங்க, இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னோம். இந்த இல் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இல்ல ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த தே பார்ட்டிகிள். அப்போ தென்ஷாதே இக்கிமாஸ் அப்படின்னா ஸோ நான் ட்ரெயின்ல போறேன் அப்படின்றது. அடுத்தது டூல்ஸ். ஸோ டூல்ஸ் அப்படின்றத நீங்க எந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த செய்றீங்கன்றதுக்கு தே பார்ட்டிகிள். ஸ்பூன் தே தபேமஸ். நான் ஸ்பூன்ல சாப்பிட்றேன், ஹஷில சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ல பேசுறேன். ஸோ இந்த மாதிரி டூல்ஸுக்கு தே பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லிமிடேஷன். ஸோ லிமிட்ஸை பத்தி பேசும்போது கோஹி கோஹா இதே கோஹியக்கு எந்தஸ். ஸோ காஃபி 5 கப்ஸ் வாங்குனீங்கன்னா 500 yen. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ கரா கக்கு மதே இச்சிஜிக்கன் தே இக்குக்கொத்தோகா தெக்கிமாஸ். ஸோ இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் 1 ஹார்ல போக முடியும். ஸோ எங்கேயுமே அந்த டியூரேஷன் லிமிடேஷன்ஸை பத்தி மேக்ஸிமம் எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்றத நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கு இந்த இடத்துல நம்ம தே பார்ட்டிகிள யூஸ் பண்றோம். ஸோ 1 மணி நேரத்துல போக முடியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த லா சவுண்ட் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். கா பார்ட்டிகிள் இதுக்கும் நிறைய யூசேஜஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். சப்ஜெக்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட் எதை பத்தி நீங்க
பேசுறீங்க. அந்த சப்ஜெக்ட்ட ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கு கா பார்ட்டிகிள நம்ம யூஸ் பண்ணுவோம். சுகாத்தோகா மிஜிகாய்தசு ஸ்கர்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ட ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கு நீங்க கா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ். ஸோ நவுனையும் அட்ஜெக்டிவையும் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ உதாகா ஜோசுதசு, சுயேகா ஹெத்தாதசு, இஹோங்கோகா பக்கரிமசு. ஸோ அதாவது சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸ்விம்மிங் வந்துட்டு நல்லா பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப புவரா இருக்கும் அவங்களோட ஸ்கில். ஸோ இந்த மாரி ஸ்கில்ஸ்ன்னும் சொல்லலாம். ஆர் ஒரு நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ கனெக்ட் பண்றதுக்கு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஆர் எந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட நீங்க ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கா பார்ட்டிகிள் அப்படின்னு நீங்க காமனா இத எடுத்துக்கலாம். நிஹோங்கோகா வக்கரிமாஸ். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எனக்கு புரியும். ஸோ இது எல்லாமே நீங்க வக்கரிமாஸ்க்கு முன்னாடிலாம் கண்டிப்பா நீங்க கா பார்ட்டிகிள் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எனக்கு புரியும்னு அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ இங்க நீங்க சப்ஜெக்ட்டா ஹைலைட் பண்ணி பேசணும்னு நெனைக்கிறீங்க. அதனால கா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். கனெக்ட் அ பெர்சன் அண்ட் ஆக்ஷன். ஸோ ஒரு பெர்சன் அண்ட் அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன டைரக்ட்டா நம்ம கனெக்ட் பண்றதுக்கு இந்த கா பார்ட்டிகிள யூஸ் பண்ணுவோம். தொமோதாச்சிகா சுகுத்த ரியோரிதசு. ஃப்ரெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் டிஷ். ஸோ ஃப்ரெண்டையும் ப்ரிப்பேர் அப்படின்ற ஆக்ஷனையும் நான் கனெக்ட் பண்றேன். அதனால கா பார்ட்டிகிள் நம்ம யூஸ் பண்றோம் நடுவுல. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ இங்க ஹெயானி தேபுருகா அரிமஸ். ஸோ ரூம்ல டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ டேபிள் இருக்கு அப்படின்றத டேபிள் அண்ட் அந்த நவுன் அந்த இடத்துல இருக்கு ஆர் இல்ல அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸ பத்தி பேசுறதுக்கு கா பார்ட்டிகிள் யூஸ் பண்றோம். எந்த இடத்துல இருக்குன்றத பத்தி பேசுறதுக்கு தான் நீ பார்ட்டிகிள். ஸோ எந்த பொருள் இருக்குன்றத பத்தி பேச கா பார்ட்டிகிள். ஸோ ஹேயா நீ கிமுரா சாங்க இமஸ். அதுவே ஒரு அனிமேட் அண்ட் இனிமேட்டுக்கு இன்அனிமேட்டுக்கு நம்ம இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அனிமேட்டுக்கு நம்ம இமஸ் யூஸ் பண்ணுவோம். இன்அனிமேட் நான் லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் அரிமஸ் யூஸ் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ தானா நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கா பார்ட்டிகிள் வச்சு சொல்லுவோம். தோவாகா அகிமஷ்தா. டோர் ஓப்பன் ஆச்சு. அமேகா ஃபுரிமஷ்தா. மழை பெஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ் ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். மை பன் யுகிகா ஃபுரிமஸ். எவ்ரி ஈவினிங் ஸ்னோஃபால் பெய்யும். ஸோ அதாவது பனி பெய்யும்னு சொல்றோம் இல்லையா? அதே தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நேச்சுரல் ஃபினாமினன் கீழ வந்துரும். பட் ஆனால் அப்படின்றதுக்கு நம்ம ஸோ கா பார்ட்டிகிள் யூஸ் பண்ண போறோம். கொனோ கேக்கி வா ஒய்ஷி தெசு கா தக்காய் தெசு. இந்த கேக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. பட் காஸ்ட்லியா இருக்கு. ஆனா காஸ்ட்லியா இருக்கு. அந்த ஆனால் அப்படின்றதுக்கு கா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ பார்ட்டிகிள் ஆப்ஜெக்ட் மார்க்கர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டையும் அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நீங்க ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஓ பார்ட்டிகிள யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அத ஆப்ஜெக்ட் மார்க்கர்ன்னு சொல்றோம். மையசா ஹச்சிஜி நீ கோஹன் ஓ தபேமஸ். எவ்ரி மார்னிங் 8:00 நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸோ இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் தபேமஸ் சாப்பிடுறேன் அப்படின்றது ஒரு வெர்ப். ஸோ அத 2யும் கனெக்ட் பண்ணேன். ஸோ சாப்பாட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஓ பார்ட்டிகிள். அந்த சாப்பாட்டை தான் இந்த ஓ பார்ட்டிகிள். ஓகேங்களா? கனெக்ட் நவுன் அண்ட் மோஷன் வெர்ப்ஸ். ஸோ ஒரு நவுன் அண்ட் மோஷன் வெர்ப்ஸ் அப்படின்னா நடக்கிறது. ஓகேங்களா? ஓடுறது, பறக்கிறது. ஸோ இதெல்லாமே கிராஸ் பண்றது, ரோட கிராஸ் பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மோஷன் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நவுன் அண்ட் மோஷன் வெர்ப்ஸ கனெக்ட் பண்றதுக்கு ஓ பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுவோம். மிச்சி ஓ வதாரிமஸ். ரோட்ட கிராஸ் பண்றேன். கோயன் ஓ சன்போஷிமஸ் ஆர் அருகிமஸ். ஸோ நான் பார்க்ல நடக்கிறேன். ஸோ பார்க்ல லா தானே. ஸோ அதுக்காக நம்ம ஆக்ஷன் அப்படின்றதுல யோசிக்கக்கூடாது. இது மோஷன் வெர்ப். ஸோ ஓ பார்ட்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். தொரிகா சொராவோ தோபிமஸ். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கைல பறக்குது. அவுட்வர்ட் மூவ்மெண்ட்ஸ். இன்வர்ட் மூவ்மெண்ட்னா நீ பார்ட்டிகிள் பார்த்தோம் இல்லைங்களா? இங்க அவுட்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ ஒரு பிளேஸ்ல இருந்து நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஓ பார்ட்டிகிள யூஸ் பண்ணுவோம். கூஜினி உச்சிவோ தெமஸ். 9:00 நான் வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். தென்ஷாவோ ஒரிமஸ். ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறீங்க. இனோகா இகேனோ மவரிவோ ஹஷிதா. ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மூவ்மெண்ட் த்ரூ ஆர் அலாங் தி பிளேஸ் அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ டாக் வந்துட்டு ஒரு பாண்ட சுத்தி வந்துட்டு ரன் பண்ணுச்சு. கவாவோ ஒயோகிமஸ். யூ ஆர் ஸ்விம்மிங் த்ரூ இல்லைங்களா? அது மூலியமா நீங்க போறீங்க. ஸோ அதனால கவாவோ ஒயோகிமஸ். ஸோ ரிவர்ல நீங்க ஸ்விம் பண்றீங்க.
குட்சியாவோ தோரிமஷ்தா. இப்பதான் நான் ஷூ ஷாப்பை வந்து தாண்டி வந்தேன். அந்த தோரிமஸ் அப்படின்றது ஜஸ்ட் பாஸ்ட் பை. ஸோ இப்பதான் அதை தாண்டி வந்தேன்னு சொல்றேன் இல்லைங்களா அது. ஸோ இந்த மாதிரி மோஷன் வேர்ப்ஸையும் அண்ட் நவுனையும் கனெக்ட் பண்ண ஓ பார்ட்டிகல் யூஸ் பண்ணுவோம். தோ வித் அப்படின்ற மீனிங், அதாவது யார் கூட வந்தீங்க, வித் ஹூம் டிட் யூ கம். ஸோ அந்த வித் அப்படின்றது தான் இந்த தோ பார்ட்டிகல். இமோ தோத்து ஈகாவு மீனி இக்கிமாஷ்தா. நான் என்னோட எங்க சிஸ்டர் கூட ஃபிலிம் பார்க்க மூவி பார்க்கறதுக்காக போனேன். ஸோ இந்த இடத்துல வித் மை சிஸ்டர், அந்த வித்துக்கு தான் தோ பார்ட்டிகல். அண்ட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். தமகோத்தோ பன்வோ கைமாஷ்தா. எக் அண்ட் பிரெட் வாங்கினேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு நவுனை அண்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ண தோ பார்ட்டிகல் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஐ திங்க், என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கக்கோவா யசுமிதாத்தோ ஒமைமஸ். ஸ்கூல் லீவ்னு நினைக்கிறேன். ஸோ லீவ் என்று நினைக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த என்று தான் இந்த தோ பார்ட்டிகலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது செட். ஸோ ஒருத்தங்க ஒரு விஷயத்த அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே என்று அப்படின்ற சவுண்டு தான் உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது புரியும். சென்செய்வா கியோஷிட்சுனி தரைமோ இனாய்த்தோ ஈமாஷ்தா. சென்சை கிளாஸ் ரூம்ல யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, இல்லை என்று சொன்னார். ஸோ அந்த என்றுன்றதான் இந்த தோ பார்ட்டிகல். ஸோ வித் அண்ட் ஐ திங்க் ஆர் செட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்றோம். அடுத்தது யா. ஸோ நம்ம தோ பார்க்கும்போது ரெண்டு நவுனை கனெக்ட் பண்றதுக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. மோர் தென் 2 நவுன்ஸை நான் லிஸ்ட் பண்றதுக்கு இந்த யா அப்படின்ற கிராமர் பார்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் 3 or more nouns to the list. ஹெயானி டேபுரியா இசுயா தெரேபினதோகா அரிமஸ். ரூம்ல டேபிள், சேர் அண்ட் டிவி எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. இந்த எக்ஸெட்ரா அப்படின்றதுக்கு இந்த நதோவை நம்ம வந்து பின்னாடி ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 2 to 3 ஐட்டம் சொல்லிட்டு எக்ஸெட்ரா சொல்லிக்கும் போது இந்த யா பார்ட்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம். சோஷித்தே. இங்கேயும் நம்ம அகைன் அண்ட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் மீனிங். பட் இது ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை அண்ட் அப்படின்ற மீனிங்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். குணோ யுபிவாவா கிரைதஸ் சோஷித்தே யசோயிதஸ். இந்த ஃபிங்கர் ரிங் ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் காஸ்ட்லி. ஸோ ரொம்ப சீப்பாகவும் இருக்கு. யசோயிதஸ் இல்லைங்களா. ஸோ அப்போ ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை அண்ட் அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்கு சோஷித்தேவை யூஸ் பண்ணிக்கலாம். குரை அபவுட் அப்படின்னு அப்ராக்சிமேட் அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ராக்சிமேட்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு அந்த அப்ராக்சிமேட்டுக்கு தான் இந்த குராய். தாயகக்கு கரா எக்கி மதே இச்சி சிக்கன் குராய் கக்கரிமஸ். காலேஜ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அபவுட் 1 hour எடுத்துக்கும். அப்ராக்சிமேட்டா 1 மணி நேரம் எடுத்துக்கும்னு சொல்றீங்க. அந்த அப்ராக்சிமேட் தான் இந்த குராய். அடுத்தது கொரோ. ஸோ கொரோ அப்படின்னா அரவுண்ட். ஸோ இது வந்து ஒரு ஹோல் டைம் பீரியடை நீங்க வந்து ரவுண்டா சொல்றதுக்கு யூஸ் பண்றது. சாஞ்சி கொரோ கோயந்தே ஐமா ஷோ. ஸோ இது நம்ம பேச்சு வழக்குல 3 மணி வாக்குல நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த கொரோ. ஓகேங்களா. அரவுண்ட் 3 o'clock நம்ம பார்க்ல வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரவுண்ட் அப்படின்றது தான் இந்த கொரோ. அடுத்தது மதேனி. ஸோ மதேனி அப்படின்னா வித்தின், அந்த டைம்குள்ள அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றது. கெட்சியோபி மதேனி ரெப்போர்ட்டோவோ தஷ்டே குதாசாய். மண்டேக்குள்ள ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ அந்த வித்தின் மண்டே யூ ஹாவ் டு சப்மிட். அந்த வித்தின் தான் மதேனி. மயினி பிஃபோர், அதுக்கு முன்னாடி. டெஸ்டோனோ மயினி பென் கியோஷிமஸ். டெஸ்ட்டுக்கு முன்னாடி படிப்போம். தபீர் மயினி தேவோ அரைமஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த நவுனா இருந்து நவுனோ மயினி யூஸ் பண்ணுவீங்க. வேர்பா இருந்தா வேர்ப் கூட டைரக்டா ஜிஷோ ஃபார்ம் கூட மயினி யூஸ் பண்ணிடுவீங்க. அத்தோதே ஆஃப்டர், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றது. தபேத்த அத்தோதே கோயன்வோ சம்போஷிமஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் பார்க்ல நடப்பேன். ஸோ இந்த இடத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தா ஃபார்ம் கூட நீங்க அத்தோதே கனெக்ட் பண்ணுவீங்க. அதுவே மைனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால அந்த ஆக்ஷன் பண்ணி முடிக்கல. ஸோ ஜிஷோ ஃபார்ம் கூட நீங்க மைனி கனெக்ட் பண்ணுவீங்க. தொகி வென் ஆர் அட் தட் டைம். தமிழ்ல போது பொழுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இந்த தொகி. நிஹோனி இக்கு தொகி அத்தரஷி கபான்வோ கைமஸ். ஜப்பானுக்கு போகும்போது நான் புது பேக்கை வாங்குவேன். ஸோ போகும்போது வாங்குவேன் அப்படின்னா போறதுக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். ஸோ அப்ப நான் ஆக்ஷன் இன்னும் பண்ணல, அதனால இக்கு தொகி யூஸ் பண்றேன். நிஹோனி இத்த தொகி சுஷிவோ தபேமஷ்தா. ஜப்பான் போனப்போ சுஷியை சாப்பிட்டேன். ஸோ அங்க நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ருப்பேன். அப்ப நான் அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுனால நான் இத்த தொகி யூஸ் பண்றேன். ஜுகியூனோ தொகி யசுமி மாசன். ஸோ நான் கிளாஸ் டைம் அப்போ கிளாஸ் அப்போ லீவ் போட மாட்டேன். ஸோ அந்த இடத்துல
நவுனா இருக்கிறதுனால நவுன்னோ தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது டைஃபார்ம். வாண்ட் டு டூ, ஐ விஷ் டு டூ அப்படின்னு சொல்றது. நான் இந்த ஆக்ஷனை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதுக்கு இந்த டைஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐசுக்ரீமுவோ தபேதாய்தஸ், ஐசுக்ரீமுகா தபேதாய்தஸ். ஸோ இது உங்களோட விஷ். ஓ பார்ட்டிக்கில் நீங்கள் கா பார்ட்டிக்கிளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த தாய்ஃபார்முக்கு மட்டும். ஸோ ஐஸ்கிரீம் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றது. இட்ஸுக்கா நிஹோன் ஏ இக்கிதாய்தஸ். இப்பயாவது நான் ஜப்பானுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பட் மற்ற பார்ட்டிகல்ஸ் எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஓ பார்ட்டிக்கல் மட்டும் நீங்கள் கா பார்ட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிவிங் அண்ட் ரிசீவிங். அகேமஸ் சொன்னா இன்னொருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது, இல்ல யாருக்கோ கொடுக்கறத பத்தி பேசும்போது அகேமஸ் சொல்லிக்கலாம். தொமுதாச்சினி சொக்கரேத்தோவோ அகேமஷ்தா. ஃப்ரெண்டுக்கு சாக்லேட்டை கொடுத்தேன். மொரைமஸ் யார்கிட்ட இருந்து யாராவது ரிசீவ் பண்ணிக்கிறது, ஆர் நான் வேற யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. தொமுதாச்சினி ஹனாவோ மொரைமஷ்தா. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பூவை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், ஃப்ளாரை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். குரேமஸ் someone gives to me or to my family members. அதாவது யாரோ ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க, ஆர் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க, ஆர் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த குரேமஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். யூசேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் பிளேஸ் நேம். ஸோ பிளேஸோடைய நேம்க்கு பின்னாடி நம்ம ஏ பார்ட்டிக்கல், தே பார்ட்டிக்கல், நீ பார்ட்டிக்கல், வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், பட் இங்கே ஜஸ்ட் ஒரு சம்மரி. ஏ பார்ட்டிக்கல் அப்படின்றது டு கோ, டு கம், டு ரிட்டர்ன் ஆர் டு டர்ன் அப்படின்ற வேர்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த பிளேஸ்க்கு போறீங்க, வரீங்க, ரிட்டர்ன் ஆகுறீங்க, ஆர் அந்த டைரக்ஷன் நீங்கள் திரும்புறீங்கன்றதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏ பார்ட்டிக்கல். ஆக்ஷன் அட் அ பிளேஸ் அப்படின்னா ஸோ தே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் நடக்கணும். நிஹோன்தே கைமஷ்தா, நிஹோன்தே ஹத்தரக்கிமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா தே பார்ட்டிக்கல். நீ பார்ட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுறதுக்கு, ஒரு பிளேஸில் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு ஃபுஜி சான்வா நிஹோன் நீ ஹரிமஸ். மவுண்ட் ஃபுஜி ஜப்பான்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிளேஸ்ல இருக்கு அப்படின்ற எக்ஸிஸ்டன்ஸை பத்தி பேசுறதுனால நீ பார்ட்டிக்கல் யூஸ் பண்றோம். வா பார்ட்டிக்கல் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அ பிளேஸ். ஸோ ஒரு பிளேஸை பத்தி ஜென்ரலா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். நிஹோன் வா சுஷிகா யூமேதஸ். ஜப்பான் சுஷிக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. ஸோ இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அதனால நம்ம வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கிராமர் பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே நான் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீதா உசைமஷ்தா.